இருக்குன்னு யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய நியூ லுக் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்பப்போ கண்டினியூ பண்ணுவேன். நம்ம வீடியோவை கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, அப்படியே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்கும்போது ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் மாற்றுறேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு வேளை கரெக்டாக போட்டேன்னா தப்பாக போட்டேன்னா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இல்லைங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போ சீரியஸ்குள்ளே போகலாமா? வாங்க. அப்பாட, ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. இப்போ தான் வயிறு ஃபுல்லாக இருக்குது. சரி, ஃபோன் கொஞ்சம் நேரம் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஃபோன் இப்போ தான் எடுக்கிறோம்ப்பா. நேற்று எடுத்தது இன்றைக்கி தான் பார்க்கவே செய்கிறோம். யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா? எந்த மெசேஜும் வரல நமக்கு. சரி, கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்ப்போம். ட்ரெண்டிங் ஏதாவது ரீல்ஸ் வந்துருக்காங்க எதுவும் தெரியல நமக்கு. எப்போமா ஃபோன் யூஸ் பண்ணாதுன்னு தெரியும். எப்போவா அதுக்காக ஃபோனே எடுத்து பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறது? சரி, இந்த ஃபோனில் ஒன்றும் இல்லை. ஃபோன் ஆஃப் வச்சுட்டு படுத்து தூங்குவோம். நம்ம என்ன ராணி, தூங்க போலியா? இங்கே உட்காந்துட்ட? போகணுங்க. நம்ம பார்வை நினச்சேன்னா அது அப்படியே உட்காந்துட்டேன் இங்கேயே. ஏன், என்னாச்சு? பாரு நல்லா தானே இருக்கா? பாரு நல்லா தாங்க இருக்கா. ஆனால் அவளுடைய மனசு ரொம்ப நல்ல மனசுங்க. இப்படி எந்த பிள்ளையுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இன்றைக்கி யாரோ மயங்கி விழுந்துட்டாங்களாங்க. அவங்களுக்காக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுவும் இல்லாமல் குடும்பத்துக்காக அவள் அவ்வளோ பண்ணுவா போல இருக்குது. குடும்பத்துக்கு மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறா. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுல அவ்வளோ ஆசைப்படுறா. அவள் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்படி இருக்கதான் நல்லதுல ராணி. நம்ம பொண்ணு குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறா. எல்லா பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறா. இப்படி தானே பிள்ளைங்க இருக்கணும். அதுக்கு உதாரணமாக நம்ம பிள்ளை இருக்கா இல்லை, அதுவே போதுமானது. ஆமாங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா பாரு நினைக்கும் போதெல்லாம். சரி ராணி, நான் போய் தூங்குறேன். நீங்கள் வா, தூங்கலாம். சரிங்க, நீங்கள் போய் தூங்குங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் தூங்க வரேன். சரி ராணி. நம்ம பொண்ணை நினச்சா நம்மளுக்கே பெருமையாக இருக்குண்ணே. ரொம்ப தங்கமான பொண்ணு. சரி, போய் பாத்திரம்லாம் விளக்கிட்டு அப்புறமா போய் தூங்குவோம். அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க. இருடி எடுத்துகிட்டு வரேன். நாக்க மாட்டாத. ராணி வீட்டில் சாப்பிட்டதுன்னு வந்துடுப்பா. அப்புறம் என்ன உனக்கு? அங்கே சாப்பிட்டேம்மா, இருந்தாலும் எனக்கு பசிக்குதுமா, எடுத்துட்டு வாம்மா. இதை தொல்லை தாங்க முடியலப்பா. எப்பா பார்த்தாலும் சோறு சோறுட்டி எப்பா பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருந்துக்கிட்டு. மைண்ட் வாய்ஸ் ஆச்சு. நீ சத்தமாக பேசிகிட்டு இருக்காம்மா. அவனுக்கு கேக் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். வாரம் எடுத்துட்டு டாடி தின்னுட்டு போய் தூங்கு. சூப்பு தான் இருக்குது. என்னம்மா இது? சாப்பிட வேறு எதுவுமே இல்லையா? சூப்பு தான் இருக்குதா? சூப்பை தின்னு, உனக்கு இப்படி இருக்குது பாரு. லட்சுமி, எங்கே இருக்க நீ? இங்கே டைனிங் டேபிளுக்கு வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன். என்ன லட்சுமி, சின்ன பொண்ணு சாப்பிட்றது என்னென்ன பார்த்துட்டு இருக்க? இல்லைங்க, இதோ ஒரு திண்ணி பண்ணுறது. எப்போ பார்த்தாலும் சோறுன்னு இருக்காங்க. இப்போ தாங்க ராணி வீட்டில் சாப்பிட்டு வந்தா. என்ன ராணி, பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் திட்டுப்பியா நீ? ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. இது பண்ணுற வேலைலாம் ரொம்ப தப்பாக இருக்குதுங்க. அவள் அப்படி என்னடி பண்ணா இப்படி பேசுகிற நீ? இன்னைக்கு காலையில் எழுந்ததை அவள் எங்கே பண்ணணும்னு கேளுங்க. சின்ன பொண்ணு எங்கம்மா போனா காலையிலேயே? அது வந்துப்பா, நான் ராணி சித்தி வீட்டுக்கு போனேன். சித்தி வீட்டுக்கு தானே போயிருக்கா, அப்புறம் ஏன் லட்சுமி திட்டுற? ஃபுல்லாக கேளுங்க அவகிட்ட, வேறு எங்கே போனான்ட்டு. வேற எங்கே போனா சின்ன பொண்ணு நீ? ராணி சித்தி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்ப்பா. உண்மையை சொல்லி சின்ன பொண்ணு, இல்லை என் அடி பங்கு போகிறேன் நீனு. அம்மா நிஜமாவே நான் வேறு எங்கேயும் போகலாமா? அதான் வேற எங்கேயும் போகலன்னு சொல்கிறாள், அப்புறம் என்ன? அவன் எங்கே போனான்னு தெரியுமா உங்களுக்கு? காலையிலேயே எழுந்ததும் பாரு, பிரியா, பூமாரி எல்லாத்தையும் இந்த முக்கு தெருவுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கா. அங்கே உட்காந்து ஏதோ விஷயம் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காவா. என்ன விஷயம்னு தெரியுங்க? ஏன் சின்ன பொண்ணு என்ன பண்ணுற நீ? எதுக்கு அங்கே அவங்கள கூப்பிட்டு அங்கே போன? நீ அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா அவங்ககிட்ட? இல்லைப்பா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதனால் வீட்டில் இருந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கப்பா அங்கே கூப்பிட்டு போனேன். என்னடி முக்கியமான விஷயம் சொல்லு. அந்த முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாரும் எங்ககிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க, அப்படி என்னங்க விஷயமா இருக்கும்? தெரியலையே லட்சுமி. சரி, அவகிட்டே கேட்போம். சின்ன பொண்ணு என்னம்மா விஷயம் அப்படி? அதுவாப்பா, நேற்று நீங்கள் 2 பேரும் பேசுகிறத நான் கேட்டேன். நீங்கள் என்ன பேசுனீங்க? ஃபேமிலியாக எல்லோரும் டூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் பெரியவங்க நீங்கள் மட்டும் பேசிட்டு சின்ன பிள்ளைங்க எங்ககிட்ட யாரும் ஒரு வார்த்தை சொல்லலை. நீங்கள் சரி, அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் அங்கே போனேன். இங்கேருந்து சொன்னான்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். நீங்களே ஏதோ ஒரு விஷயத்துக்காக எங்ககிட்ட சொல்லாமல் வச்சுருக்கீங்க. அதை சொல்கிறதுக்காக தான் நான் அங்கே போனேன். இல்லைன்னா நான் வீட்டில் இருந்தே சொல்லியிருப்பேன். என்ன சின்ன பொண்ணு, இந்த விஷயத்தில் என்கிட்டே கேட்டிருக்கலாம்ல. நானே உங்கள்கிட்ட நேரத்தே சொல்லியிருந்திருப்பேன். இல்லைம்மா, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்ககிட்ட சொல்லாமல் இருக்கீங்க. அதனால தான் சரி நான் உங்ககிட்ட வந்து கேட்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, எந்த காரணமும் இல்லை. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யாரும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தோம். அப்படியாப்பா? சரிப்பா, சரி, நான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். நாங்கள் எல்லாருமே நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணும்போது சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நாங்கள் ஆக்டிங் பண்ணியிருந்தோம்ப்பா. நீங்கள் மாதிரி ஆக்டிங் இந்த உண்மையை சொல்லிடாதுங்க, எங்களுக்கு இந்த உண்மை தெரியும் அப்படின்ட்டு.
சரி நாங்கள் சொல்லலை, நீங்களும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க, தெரியாத மாதிரி சரியா? நாளைக்கு காலையிலேயே போய் பாரு பிரியா, பூமாட்டெலாம் சொல்லிடு சரியா, யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. சரிம்மா சரி, நான் நாளைக்கு காலையிலே சொல்லிடுறேன். நான் சூப்பு குடிச்சிட்டு இப்போ நான் தூங்க போகிறேன். அடியே என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன், எப்படி சூப்பு குடிச்ச? இதெல்லாம் அப்போவே குடிச்சிட்டேம்மா, ஷாக்கு உட்காரம்மா, ஷாக்கு உட்காரேன். சரி போய் தூங்க சின்ன பொண்ணு சரியா, ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது, போய் படுத்து தூங்கு சரியா? சரிம்மா சரி, நான் தூங்குறேன். அப்பா அம்மா குட் நைட். பார்த்தீங்களாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் சொல்லாமல் வச்சுருந்தோம். இது ஒட்டு கேட்டுட்டு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருச்சு. என்ன பண்ணுறது பாருங்க. ஆமாம் லட்சுமி, இனிமேல் இதுங்க கூட சேர்ந்து நாமளும் அடிக்க வேண்டியது இருக்கும். வீட்டில் யாராவது எனக்கு ஒரு வேலை செய்கிறாங்களோ, யாரும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்காங்க. ஒத்தையிலேயே எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா அம்மா எங்கம்மா இருக்க? வாடி வா, கிச்சனில் தான் இருக்கிறேன். ஊர் சோவாரிட்டு வந்துட்டியா? ஏம்மா நான் எங்கம்மா ஊர் சவாரினேன்? ராணி சித்தி வீட்டுக்கு போயிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து வரேன் நான். அதுக்கு போட்டுட்டு ஊர் சவாரினேன்னு சொல்கிறீங்க? அப்படி நான் சொல்லிட்டு போனேன் அம்மா கிட்ட. வீட்டில் ஒருத்தி இருக்காள்ல அம்மான்ட்டு, அவள் சொல்லிட்டு போனியா நீ மட்டுமா சொல்லாமல் போனேன்? மீதி 3 பேரும் சொல்லாமல் தான் போயிருக்கீங்க. நாங்களும் நீ ஆளுக்கான எங்கே போனாலும் எங்கே போனாலும் தான் தேடிட்டு இருக்கோம். சரிம்மா சரி, இது இனிமேல் போகும்போது சொல்லிட்டு போறேம்மா உங்கள்கிட்ட. சரி சாப்பிட்டியா? உங்கள் சித்தி சாப்பாடு கொடுத்தாங்களா? ஆமாம்மா சாப்பிடாம வந்தேன், நான் போய் தூங்குறேம்மா. குமாரி, உன் அண்ணனை பார்த்தியாடி சதீஷை? அவனை 8 எபிசோடு வந்துருச்சு, ஒரு எபிசோடில் கூட இன்னும் பாரு காட்டலை. அவன்கிட்ட கேட்டே இல்லையா நீ? இல்லையம்மா நான் கேட்கவே இல்லையே. சரி நாளைக்கு காலையில் நான் கேட்குறேன் பாருட்டேன். சரி சரி கேளு சரியா? அம்மா அம்மா எங்கம்மா இருக்க நீ? சரி, உங்கள் அண்ணன் சதீஷ் கால் கேட்குது. அப்போ பாரு சதீஷ் இந்த எபிசோடுக்கு வர வச்சிட்டாளா? நான் நினைக்கிறேம்மா. சரி நான் வரப்பேன், என்னன்னு கேட்போம். வாடா சதீஷ், அம்மா கிச்சனில் தான் இருக்கேன். ஏம்மா என்ன இத்தனை எபிசோடு வரைக்கும் என்ன மக்கள்கிட்ட காட்டவே இல்லை? அதை நீ பாருட்ட தான் கேட்கணும் சதீஷ். இப்போ எப்படி வந்த நீ? பாருதாம்மா இன்னைக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணேன், அடுத்த எபிசோட்லேருந்து நீ வருவ அப்படின்னு சொன்னான். அப்படியா? சரி சரி, இனிமேல் உன்னை பாரு எப்போவுமே காட்டுவா சரியா? சரி நீ சாப்பிட்டியாப்பா? அதுக்கு தாம்மா வந்தேன், சாப்பாடு போடுங்கம்மா, வயிறு ரொம்ப பசிக்குது. இல்லைடா தின்னு, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கு, நம்ம எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு. எப்போ மாதிரி நான் எப்போ சாப்பிட்டேன் சொல்லு? நானே இப்போ தான் இந்த எபிசோடுக்கு வந்திருக்கேன், அதுக்குள்ளே நான் எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே இருக்கேன். என்ன சோறுங்கிற? ஆமாம், வந்தாலும் சாப்பாடுன்னு அவர் அப்போ தான் சொல்லுவாங்க. எனக்கு அடி வாங்கிறாது போ மாதிரி மரியாதையை ஓடிடு, இல்லைன்னா இன்னைக்கு என்கிட்ட அடி வாங்கி கண்ணத்தை பழுத்து வச்சுட்டு இருக்க பார்த்துக்கேன். சதீஷு சாப்பாடு அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? அம்மா அவள் பேசுறது கேட்டுட்டு தானே இருக்கீங்க நீங்கள். அவள் எப்படி பேசுகிறேன் என்னை பற்றி? போங்க, அவளை போய் தூங்க சொல்லுங்கள். மாதிரி போய் படுத்து தூங்க போ, இல்லைன்னா இவன் சண்டை தான் போட்டுட்டு இருப்பேன். பாறேன் ரொம்ப மூஞ்சி அப்படி பண்ணாது, அப்புறம் அப்படியே ஆயிரம் பார்த்துக்க. போடா பண்ணி பைத்தியம். என்கிட்ட அடி வாங்க போகிறேன். போடா நான் ஓடிடுவேன். பாரும்மா, அவளுக்கு எவ்வளோ கொழுப்புன்னு பாருங்கம்மா, எப்படி பேசுகிறான்னு பாருங்க. சின்ன பொண்ணுடாவா, அவள் அப்போ தான் பேசுவா. நீ கோச்சிக்காத, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிட்டு தூங்கு சரியா? சரிம்மா சரி. பிங்கி சரண் எங்கே இருக்கீங்க 2 பேரும்? அங்கே வாங்க. இதோ வந்துட்டேங்க. இதோ வாரேன்ப்பா. என்னங்க என்ன விஷயம்? கொஞ்சம் உட்காரு பிங்கி. சொல்லுங்க என்ன விஷயம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு, சரண் வாரேன், நான் வரட்டும். அப்பா என்னப்பா விஷயம்? அதில் உட்காருப்பா சொல்கிறேன். சொல்லுங்கப்பா என்னப்பா விஷயம்? நம்ம ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து குரூப் போகலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆமாப்பா, அதை பற்றி தான்ப்பா நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இன்னும் 3 வாரம் தான் லீவ் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம பாப்பாமார்களுக்கெல்லாம் அதுக்கு அடுத்த வாரத்தில் காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதான் இந்த விஷயத்த மேலே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்ப்பா. ஆமாப்பா, நானும் கொஞ்சம் வெளியே விசாரித்தேன், சொன்னாங்க. அதனால தான் நாளைக்கு சாயங்காலம் நம்ம கிளம்பிட்டு 1 வாரம் இங்கே இருந்துட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. எந்த இடம்ப்பா, எங்கே போகிறோம்? நாளைக்கு தான் சொல்லுவேன். அப்போ சர்ப்ரைஸ் எல்லாத்துக்குமே சரியா? சரிங்க சரி, அப்போ நான் போய் நான் ராணி எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துருந்தேன். நீங்கள் உங்கள் தம்பிக்கெல்லாம் சொல்லிடுங்க, எல்லாரும் கிளம்பி இருக்கட்டும். சாயங்காலம் நம்ம கிளம்பிப்போம் நாளைக்கு. சரி பிங்கி, நீயும் நமக்கு வேண்டிய ட்ரெஸ் 1 வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிரு. சாரா நீயும் உனக்கு தேவையான 1 வாரத்துக்குள்ள ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிரு சரியா? சரிப்பா, நான் எடுத்து வச்சுருவேன். தங்கச்சி மாட்டெல்லாம் என்ன உண்மையை சொல்லலையா படூருக்கு போகிறோம் அப்படின்ட்டு? இல்லைப்பா, யார்கிட்டையும் சொல்லலை. அவங்க எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லாமல் இருந்தோம். எப்படி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அதனால பிரச்சனை இல்லைப்பா, நம்மளாம் போயிட்டு வந்துடலாம் சரியா? சரிப்பா சரி, அப்போ நான் இப்போ போய் வயலுக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பேன்ப்பா. சரி வயலுக்கு போறியாப்பா நீ? சரி சாப்பாடுலாம் எடுத்துகிட்டே போயிருப்பா. சரிப்பா சரிப்பா, நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேம்மா, சாப்பாடு மட்டும் எடுத்து கொடுத்துருவேன். சரிடா நீ உட்கார, நான் சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு எடுத்துருப்போம். சரிம்மா. ஏங்க அப்போ நாளைக்கு ஈவினிங் நம்ம ஊருக்கு போகிறோமா? ஜாலியாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.
ஆமாம் பிங்கி, எனக்கும் சந்தோஷமா இருக்குது. பிள்ளைங்க ஜாலியாக இருக்கிறத பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் நான் டூருக்கு போகணும்னு முடிவு பண்ணேன். சரிங்க சரி, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்கள் சாப்பிடுவாங்க. சரண் கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சரி பிங்கி. ஹலோ ஹலோ பெரிய பொண்ணு, கொஞ்சம் மரத்துக்கு பக்கத்தில் வாரியா நீனு? அப்படியே லட்சுமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு சரியா? சரிக்கா சரி சொல்லிடுறேன். என்ன விஷயம்க்கா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் பெரிய பொண்ணு, முக்கியமான விஷயந்தான். நான் சரஸ்வரம் சொல்லிடுறேன், நீ லட்சுமிகிட்ட சொல்லிடு சரியா? சரிங்கக்கா சரி, நான் சொல்லிடுறேன். அடுத்தது சரஸுக்கு ஃபோன் பண்ணுவோமா? நம்பர் இங்கே இருக்குது. இதாக இருக்கு. ஃபோன் பண்ணுவோம். ஹலோ சரஸு, எங்கே இருக்கிற? வீட்டில் தானே இருக்கியா? சரி, இந்த மரத்து பக்கத்தில் வரியா கொஞ்சம்? சரிக்கா, ஏதாவது முக்கியமான விஷயமாக்கா? சரஸு, முக்கியமான விஷயந்தான். இப்போ தான் பெரிய பொண்ணுக்கு லட்சுமிக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் வாங்க சரியா? சரிக்கா சரி, இதோ வந்துட்டேன். இதோ கிளம்பிடுவேன் இப்போ உடனே. சரி, எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. சரி, நாமளும் ஃபோனை வச்சுட்டு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துருப்போம். எல்லாம் வருவாங்க. ஃபோனில் ரீல்ஸ் எடுத்து பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அதனால தான் நம்ம பிள்ளைங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது தெரியாமல் நாம் போய் அந்த பிள்ளைகளை திட்டிகிட்டு இருக்கோம். சரி, ஒரு அளவாக பார்க்க சொல்லணும் இனிமேலும். உனக்காக மச்சான் காத்திருக்கேன், உறங்காம கண்ணை முழிச்சிருக்கேன், ஏன் சம்பா நாத்து. யாரோ இங்கே பாட்டு படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. வேறு யாரும் இல்லை, நான் தாண்டி பாட்டு படித்தேன். நீங்கள் தானா? அதான் சுசிலா குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்துச்சுக்கா. அதான் நான் ஓடி வந்தேன். சும்மா இரு பெரிய பொண்ணு, நான் சந்தோஷமாக இருந்தேன்னா அதனால் சரின்னு சும்மா பாட்டு படித்தேன். அதுக்குள்ளே நீ இருக்கியே, என்னக்கா அப்படி பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா? இரு எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறமா சொல்கிறேன் நான். சரி, நானும் அப்படியே உட்காந்துட்டேன். சரி, சரசக்கா சொல்லிட்டீங்களா நீங்கள்? சொல்லிட்டேன். ஏதோ வந்துட்டே இருப்பா. வந்துட்டேன் நானே. வாங்கக்கா வாங்க, வந்து உட்காருங்க. சரி, லட்சுமி அக்கா இன்னும் வரலையா? ஆமாம் சரசு, இன்னும் வரல. இந்த வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராணி, என்ன விஷயம் சொல்லுமா ராணி? வாங்கக்கா வாங்க, வந்து உட்காருங்கக்கா, சொல்கிறேங்க்கா. சொல்லு ராணி, என்ன விஷயம் ராணி? அதான்க்கா, நம்ம மாமா சொன்னாங்கல்ல டூருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு சாயங்காலம் நம்ம கிளம்புறோம்மா டூருக்கு. ஒரு வாரமாக அங்கே போய் தங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் நம்ம வருவோம்மா. ஆமாம் கண்ணே, காலையில் தான் பிங்கி அக்கா ஃபோன் பண்ணாங்க. எல்லாரும் வாரீங்களா, ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னாங்க. என்ன விஷயம்க்கான்னு நான் கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க. சரி, அப்போ நானே சொல்லிடுறேன்க்கா அப்படின்னு. சரி சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. அதான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஜாலிக்கா, இன்னும் ஒரு வாரமா? நாளைக்கு சாயங்காலமே நம்ம கிளம்புறோமோ? சூப்பர்க்கா சூப்பர். ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா. நானும் இதை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சரி, நான் போயிட்டு மாடு ஆடெல்லாம் பார்க்குறதுக்கு ஆட்களை இப்போவே பார்த்து வச்சுட்டு சீக்கிரம் ட்ரெஸ் எடுத்துட்டா நாளைக்கு சாயங்காலம் நம்ம ஜாலியாக கிளம்பிடலாம்க்கா. என்ன லட்சுமி அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. டூர்னா அவ்வளோ ஆசையா உங்களுக்கு? டூர்னா யாருப்படி ஆசை இல்லாமல் இருக்கும்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே தினமும் வேலை செஞ்சுக்கிட்டு ஆடு மாடை பார்த்துட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இப்படி ஒரே வேலையாக செஞ்சுட்ருக்கோம். ஒரு வாரம் நிம்மதி ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இதில் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியுமா? ஆமாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்போ டூர் சொல்லுவாங்கன்னு இவெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேங்க்கா. என்ன ராணி அக்கா, என்னை விட 2 பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல இருக்கு. 2 பேரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. அப்படிலாம் சொல்லாத பெரிய பொண்ணு. அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோதான். எனக்கும் அதே சந்தோஷம்தான். சரிக்கா சரி எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, பிள்ளைங்கிட்ட போய் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நாளைக்கு சாயங்காலம் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சு சொல்லுங்கள். நாளைக்கு சாயங்காலம் எல்லோரும் டூர் கிளம்பலாம். ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போய் நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்க போகிறேன். எல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆமாம், நானும் தான் அதே மாதிரி நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்து வைக்கிறேன். பிள்ளைங்களாம் இருந்தாங்களா, எல்லாத்துக்கும் தேவைப்படும். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம். சரிங்க மக்களே, நாளைக்கு சாயங்காலம் நாங்கள் வந்து டூருக்கு கிளம்ப போகிறோம். இனிமேல் நாங்கள் டூர் வீடியோ வரும், அதை பாருங்கள். நல்லா ஜாலியாக இருக்கும். எந்த ஊர் அப்படிங்கிறது சர்ப்ரைஸாக சொல்கிறோம். அதை நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம் மக்களே, நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம். நீங்களும் எங்கள் கூட வந்து நாங்கள் டூரை என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா மக்களே? ஆமாம் மக்களே, எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் டூரை வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம் மக்களே, பாய் மக்களே, நாளைக்கு பார்க்கலாம்.